இவர் போமாரோ. ஆறுனா நதி, அந்த நதியை தாண்டி வா, எப்படி போயிடுறா பாப்போம். வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ. வேழங்கிறது யானை, 9,000 யானை வந்து இருக்கு. சேத்தாப்புல 30-40 யானை, சேத்தாப்புல திருச்சூர் பூரத்தில் பார்த்தாலே ஒரே பிரமிப்பா இருக்கு. 9,000 யானை நினைச்சே பார்க்க முடியாது. அந்த யானைப்படையை பார்த்து நாம என்ன பயப்படக்கூடியவாடா. வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ. என்ன சுவாமி ஆலிங்கனம் பண்ணிட்டு எனக்கு தோழன் இந்த குகன் அப்படின்னு சொன்னானே, அந்த தோழமைங்கிற வார்த்தைக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? சுந்தரன் தோழன் சுவாமி பரமேஸ்வரன் சொன்னார். தோழன் என்ன சொல்லியிருக்காரு சுவாமி. தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோ. நான் மாத்திரம் இந்த பரதனை அப்படியே விட்டுட்டேனே. ஆனால் என்ன என்ன சொல்லு வந்திருக்கா என் பிரபு. குகன் இருக்கான்னு நம்பி வந்தேன். குகன் தான் எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைச்சிட்டு வந்தேன். அவன் மாட்டில் யாரு வரா யாரு போறான்னு விசாரிக்காம அனுப்பிச்சுட்டான். என் உயிருக்கே ஆபத்து வந்துடுத்து. இந்த குகன் இருந்து என்னையா பிரயோஜனம்? அவன் உயிர் இழந்திருந்தா கூட மேலா இருந்திருக்குமே. குகன் இல்லைங்கிற நம்பிக்கையில இன்னும் கொஞ்சம் பிரிகாஷன்ஸ் எடுத்துட்டு போற சுவாமி. ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரே ஆள வேடு கொடுத்தது பார் எனும் இப்புகழ் மேவீரோ. நாடு கொடுத்த நம் நாயகனுக்கு இவர் நாம் ஆளும் காடு கொடுக்கிலராகி எடுத்தது காணீரோ. நாம் மாத்திரம் இந்த ராஜ்யத்தை ராமனுக்கு ரட்சிச்சு கொடுத்துட்டா உலகங்கள்லாம் என்ன பேச தெரியுமா? பின்னாடி வரக்கூடிய சரித்திரக்காரர்கள்லாம் என்ன சொல்ல போறார்? வேடு கொடுத்தது பார் எனும், பார்னா உலகம் அர்த்தம். வேடுவ குலத்தை சேர்ந்த குகாதிகள்லாம் ராமனுக்கு இந்த உலகத்தை ரட்சிச்சு கொடுத்தாரு. ஒரு பெருமை வேடுவ குலத்துக்கு வருமே. வேடு கொடுத்தது பார் எனும் இப்புகழ் மேவீரோ. நாட்டை போனா போதும் தம்பிக்கு விட்டு கொடுத்துட்டான். மகாமனஸ்தியா இருக்கக்கூடிய என்னுடைய பிரபு. நாடு கொடுத்த நம் நாயகருக்கு இவர் நாம் ஆளும் காடு குடுக்கிலராகி எடுத்தது காணீரோ. இந்த விருத்தத்தோட ரைமிங்கா சொல்லாம கொஞ்சம் பதம் பிரிச்சு சொல்லிவிட்டாலும் ஒரு வேற அர்த்தமே சொல்ல வேண்டாம். நாடை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கான் என் பிரபு. அது போறத நாம இருக்கக்கூடிய காட்டு பிரதேசத்துல கூட ராமன் இருக்கப்படாதுன்னு இங்க தீர்த்து கட்டத்துக்கா பின்னாடி வரானா? உண்டு இல்ல பாத்துருவோம். அப்படியே நெருப்பு கக்கிறது, பாட்டே நெருப்பு கக்கும். குகன் கக்கிறது இருக்கட்டும், நெருப்பு கக்கிறது இருக்கட்டும், பாட்டே it will spit fire and brimstone as the phrase goes in English. It will spit fire and brimstone. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்தாப்புல பரதம் கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டான். கொஞ்சம் கிட்டக்க வந்த உடனே குகன் பார்க்கிறார். பார்த்தா இப்ப ப்ரொஃபைல் ஓரளவுக்கு தெரியுது. இப்ப எப்படி இருக்கா? வர்க்கலையின் உடையானி மகாசடைந்த மெய்யானி நற்கலையில் மதியில் நகை இழந்த முகத்தகி கற்கனிய கனிகின்ற துயனி கண்ணுற்ற கையினின்று இடை வீழ விமுற்று நின்று ஒழிந்த இடுப்புல வரவுரி. வர்க்கலையின் உடையானி உடம்பு முழுக்க புழுதி படிஞ்சு கிடக்கு. ஸ்நானம் கிடையாது, தீர்த்த பானம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா உடம்புலதான் புழுதி இருக்கே தவிர உள்ளத்துல அழுக்கே கிடையாது. ரொம்ப அழகா மாசடைந்தவன் சொல்ல. வரதாழ்வார போய் இப்படி மாசடைந்தவன் எப்படி சொல்றது? மாசடைந்த மெய்யானி. சரீரத்துலதான் மாசு, உள்ளத்துல கலங்கமே இல்லை. மாசடைந்த மெய்யானி நற்கலையில் மதியன்ன நகை இழந்த முகத்தனி. சந்திரன் தேய்பிற்கு சந்திரனை போல சோபை இல்லாமல் இருக்கானே. அவனோட துக்கத்தை பார்த்தா கல்லெல்லாம் உருகி போயிடும் போல் இருக்கு. கற்கனைய துணிகின்ற துயரானி கண்ணுற்றகன். மகாமேதைகள்லாம் ஒரே மாதிரி பேசுவா. எங்கேயோ தேர்ந்தூர்ல இருந்தவர் கம்பன், ஸ்ட்ராட்ஃபோர்ட் அவன் ஒரு இங்கிலீஷ் வில்லேஜில் இருந்தவர் ஷேக்ஸ்பியர். இவா ரெண்டு பேரும் ஒருத்தர் படிச்சுக்கிறதுக்கு நியாயமே இல்லை. ஆனா ஐடென்டிக்கல் தாட்ஸ். கற்கரிய கரிகின்ற துயரானே கண்ணுற்றான் கம்பனுடைய வாக்கு. அங்க ஷேக்ஸ்பியர் சொல்ற போது, I am no orator as Brutus is. If I were so, I should move the stones of Rome to rise and mutiny. கற்கனிய கனிகின்ற துயரானே கண்ணுற்றான் கைய நின்று
இடை வீழ. உடனே என்னாச்சு, கையில் இருக்கக்கூடிய வில் இவன் அறியாமல் அப்படியே கீழே நழுவி விழுந்துட்டான் குகனுடைய கையில் இருந்து. வெற்கையில் நின்று இடை வீழ விமுற்று நின்று ஒழிந்த. இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் நல்லாவே கட்டுக்கு வந்துட்டார் பரதர். இப்ப பார்க்கிற போது ஸ்பஷ்டமா தெரிகிறது, ஆகா இந்த பிரபுவை பார்க்கிற போது என் நாயகன் ராமனை போல இருக்கானே. பக்கத்துல ஒருத்தன் தம்பி இருக்கிறான், இளைய பெருமாள் லட்சுமண சுவாமியை போலவே இருக்க. துன்பத்துக்கு முடிவே இல்லை. ராமன் போன திக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டே போற. என் பிரபுவுக்கு தம்பியா பிறந்த ஒருத்தன் தப்பு பண்ணுவனா? தப்பு பண்ணக்கூடிய மனோபாவம் இருந்தா எம்பெருமானுக்கு தம்பியா பிறக்கக்கூடிய பாக்கியம் தான் இவனுக்கு கிடைச்சிருக்குமா? இவன் எப்படி இருக்கா? நம்பியும் நாயகனே ஒக்கின்றேன், அயல் நின்றேன் தம்பியையும் ஒக்கின்றேன், தவவேடம் தலை நின்ற துன்பமுறு முடிவில்லை திசை நோக்கி தொழுகு எம்பெருமே பின்பிருந்தாரும் இழைப்பருகோ பிழைப்பு எம்பெருமான் பின்பிருந்தாரும் இழைப்பரோ பிழைப்பு. டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் குஹா வாஸ் கம்ப்ளீட். ராம பக்தராக இருந்தவர் பரத பக்தனா மாறிவிட்டார். பரதனை போய் வரவேற்று, அதாவது பகவத் பக்தர்கள்லாம் பாகவத பக்தர்களாக மாறிடுவா. இப்படிதான் புராண இதிகாச சரித்திரங்கள்லாம் பார்த்துக்கலாம். அப்படிதான் இருக்கு. ராமதூதனா போன ஆஞ்சநேய சுவாமி சீதா தூதனா வந்து சேர்ந்தாள் சுந்தரகாண்டத்தில். இங்கேயும் அப்படிதான் ராமபக்தராக இருக்கக்கூடிய குகன் பரதனை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பரதனை சந்தேகப்பட்டார். கிட்டக்க வர வர பார்த்து பார்த்து யூகத்தாலேயே பரம பாகவதோத்தமங்கிற தெரிஞ்சுட்டு பரதனை போய் வரவேற்று பலவிதமான ஆகாரத்தெல்லாம் எடுத்துன்னு போய் ராமன் ரொம்ப பெரியவன் நினைச்சேன். பரதா உன்னை பார்க்கற மட்டும் உன்னை பார்த்தப்புறம் ராமனுடைய குணங்களை போல ஒரு 1000 குணங்கள் சேர்ந்தாப்பல ஒரு தங்க திராசரி ஒரு தட்டில் போட்டு இன்னொரு தட்டில் உன்னுடைய குணத்தை மாத்திரம் வச்சா ஒரே ஒரு பரதனுடைய குணம் இருக்கக்கூடிய தட்டு தான் கனம் ஜாஸ்தியா கீழே இறங்கி இருக்கும். 1000 ராமர்கள் உனக்கு ஈடு கொடுக்க முடியுமா? வலுவில் வந்த ராஜ்யத்தை இது அதார்மிகமா வந்ததுன்னு சொல்லி வாழ்நான்னு ஒதுக்கி உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய தாபம் முகத்தை தெரியும்படியா இருக்கிய நீ. தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தீவினை என்று நீ சிந்தனை முகத்தில் நேக்கு போயினை என்ற போதுகு புகழி நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கள் ஆவரோ 1000 ராமர் நின்கள் அவரோ தெரியும். அன்னைக்கு ராத்திரி குகன் தன்னிடத்தை தங்க வச்சிருந்தாலாம் பரதன். ராத்திரி முழுக்க குகன் பேசியிருக்காள், பரதன் கேட்டிருக்காள். ராத்திரி முழுக்க என்ன பேசினாள்? ஆச்சக்ஷே தத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ பரதாய அப்ரமேயாய குகோ ககனகோச்சரஹ. லக்ஷ்மணுடைய உயர்ந்த குணங்களை பற்றி பரதனுக்கு எடுத்து சொன்னாள். சொன்னவன் யாருனால் ஜென்மா முழுக்க கூடவே இருந்து வளர்ந்திருக்கக்கூடிய ராதாவுக்கு 1 நாள் 2 நாள் பழகி இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய குகன் சொன்னாள். அது எது போல தெரியுமா அப்படின்னா, பிறந்தாத்து பெருமையை உடன் பிறந்தானுக்கு எடுத்து உரைக்குமா போல அப்படின்னு வீட்டு வியாக்கியானம். குகோ ககனகோச்சரகா. லக்ஷ்மணன் ரொம்ப மகாத்மாவா. பரதன் ஏதாவது குறையா? பரதனுக்கு போய் லக்ஷ்மணுடைய குணத்தை சொன்னது எப்படின்னா, நதியின் பெருமையை எடுத்து சமுத்திரத்துக்கு உரைக்குமா போலே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிவிட்டார். ராத்திரி முழுக்க அந்த லக்ஷ்மணுடைய வைபவத்தெல்லாம் எடுத்து பேசியிருக்காள். பரதாழ்வாருக்கு எடுத்து சொல்லியிருக்காள் குகன். சுவாமி பரத்வாஜுடைய ஆசிரமத்தை நோக்கி போனாள், கங்கையை கடந்து போனாள் தெரியும். இங்கதான் சுவாமி படுத்திருந்தார், இங்கதான் சீதை படுத்திருந்தார், இங்கதான் லக்ஷ்மண் நானுமா சேர்ந்து தம் ஜாகிரதம் அதம்பேனே முழிச்சிட்டு இருக்கிற போது எல்லா ஸ்லோகத்தையும் சொல்ல முடியுமா? அந்த இடத்துல தாண்டிட்டு வந்தோம், இந்த இடத்துல ஞாபகம் வந்துருது அந்த ஸ்லோகம். தம் ஜாகிரதம் அதே அதம்பேனேன்னு ஒரு பதம் போட்டார். அதாவது யாருக்கோ ஒருத்தருக்கு காட்டுறதுக்காக கண் முழிச்சு நிற்கலையாம்.
குகனும் சரி லக்ஷ்மணனும் சரி பிராதுரர்த்தாய ராகவம் தம் ஜாகிரதம் அதம்பேன பிராதுரர்த்தாய ராகவம். குகன் பார்க்கறானே, குகன் நம்ம ரொம்ப நல்ல தம்பின்னு நினைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேஷம் போட்ட சமாச்சாரம் இல்லை. அண்ணா ஆத்மார்த்தமா அண்ணாவிடத்தில் இருக்கக்கூடிய பிரியத்தால கண்முழிச்சிருந்த லட்சுமணன் தம் ஜாகிரத மதம்பேனே பிராதுரர்த்தாய ராகவம். அந்த லட்சுமணனை பார்த்து உனக்கா படிக்க போட்டிருக்குன்னு சொன்னேன், படுத்துக்க மாட்டேன்னு விட்ட. எங்க அண்ணா கட்டாங்கல்ல படுத்துக்கிற பொழுது எனக்கு தூக்கம் வருமா, படுக்க வேண்டியிருக்குமா, எனக்கு தூக்கம் வருமா, அப்படி எல்லாம் புலம்பினார். இங்கதான் சுவாமி படுத்துட்டாள். ஆஹா, என் பிரபு கட்டாங்கல்ல படுத்துட்டாளா, இனிமேல் இந்த க்ஷணத்திலிருந்து நானும் பூமியிலையும் இல்ல புல்லாத இலையால ஏற்பட்ட படுக்கையில் தான் படுத்துப்பேன். அத்ய பிரபுதி பூமௌது சயிஷ்யேகம் திருநேஷு வாகா, நானும் மரவுரி தரிச்சு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணாள் பரதன். 500 படகுகளை ஏற்பாடு பண்ணிருக்காள். சைன்யங்கள் எல்லாரையும் அண்ணன் கரையில கங்கையில தெற்கு கரையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த பிரதானமா இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் தானே படகோட்டின் போகிறாள் குகன். படகு ஏறதுக்கு முன்னாடிதான் ஒவ்வொருத்தரையா தாயார்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாள். இந்த அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடியது பரத்வாஜனுடைய ஆசிரமத்தில் பரதன் மகர்ஷிட்ட அறிமுகப்படுத்தி வச்சதாக வால்மீகி சொல்லியிருக்கார். கம்பன் நினைச்சார் போல் இருக்கு, அவர் திருக்கால ஞானி பரத்வாஜர், அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, இந்த குகனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சா ஞானி இன்னும் கொஞ்சம் பொருத்தம் அப்படின்னு சொல்லி கைகையை சொல்ற போது ரொம்ப வேகத்தோட பேசுறார். இவள் ஒருவள் யாரும் தெரியலையா, உலகம் முழுக்க துயரத்தில் மூழ்கி கிடக்கிற போது ஒரே ஒருவள் மாத்திரம் கவலை இல்லாமல் நிச்சந்தியா இருக்காளே, இன்னென்றால் என்னை ஈன்றாள். இவள் தான், இவளுடைய கர்ப்பத்தை நான் போய் 10 மாதம் இல்லை 12 மாதம் கர்ப்பவாகத்தை மேற்கொண்டதுனால அந்த பாப்பம் என்னையும் வந்து பாதிச்சிருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி கௌசல்யாதேவியை சொல்ற போது சுற்றத்தார் தேவருடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி முற்றத்தார் குற்றத்தால் குறிசில் இவர் யார் என்று குகல் வினவ மூலகம் ஈன்றானே முன்னின்றானே பெற்றத்தால் பெரும் செல்வம் கோக்கள் வைகும் முற்றத்தான் முதன் மனைவி மூலகம் ஈன்றானே முன்னின்றானே பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்ற. இவள் யாரு கேட்கிறியாப்பா? எங்க அப்பாவுக்கு மூத்த பட்ட மகிழ்ச்சி, கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் மனைவி. ராஜாவுடைய முதல் பட்ட மகிழ்ச்சிங்கிற பெருமையை விட இன்னும் அதிகமான பெருமை என்ன தெரியுமா? மூலங்களையும் படைக்கக்கூடிய பிரம்மதேவன் ஒருவன் இருக்கானே, அந்த பிரம்மதேவனையும் தன்னுடைய நாபீக மதத்திலிருந்து உருவாக்கின பிரபு ஒரு சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே. யோ பிரம்மாணம் விதராதி பூர்வம் யோவை வேதானஸ்ட பிரஜனோதி தஸ்மை தகுங்க தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியன் உபனிஷத் பேசித்த அப்பேற்பட்ட பிரபுவை, அந்த சாட்சாத் நாராயணனை எம்பெருமானை தன் கர்ப்பத்தில் சுமந்து ஈண்டெடுத்த உத்தமி இவள். மூலகம் என்றானே முன்னேன்றானே பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். பரதன்னு நான் ஒருத்தன் பிறந்ததுனால ராமன் காட்டுக்கு போக முடியாது, இருந்துட்டு அதனால பெரிய தியாகம் பண்ண முடியாது எங்க அம்மாவுக்கு. இப்படி அறிமுகப்படுத்தி 500 படகுகளில் பரதனையும் பரதனுடைய சைன்யங்கள் எல்லாரையும் கங்கையை கடந்து அந்த கரையில அடிச்சுட்டு போனேன். இங்க குகன் திரும்பி போல, பரதனோட கூட வர போற சித்திரக்கூடத்துக்கு பரதனோட கூட குகன் வர போற. ஸ்லோகம் பின்னாடி அழகா 99வது சர்க்கத்துல கடைசியில அந்த ஸ்லோகம் வருது. குகனும் சுமந்திரனுமா சேர்ந்து போய் ராமனுடைய சரணத்துல போய் விழுந்தாள் அப்படின்னு. ததஸ்சுமந்திரேன குகேன செய்வ சமீயது ராஜசுதௌ அரண்யே திவாகரஸ்சைவ நிஷாகரஸ்ச யதம்பரே சுக்ர ப்ருகஸ்பதிப்யஹ. சூரியனும் சந்திரனும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் தேவகுருவா இருக்கக்கூடிய ப்ருகஸ்பதி, அசுரகுருவா இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர், இவா சேர்ற மாதிரி தேவகுரு அசுரகுரு 2 பேரும் திவாகரர் நிஷாகரோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த குகன் சுமந்திரனோடு சேர்ந்து பரதனும் சத்ருகனும் பிரபுடைய சரணத்தில் போய் விடுறாள். அப்படிங்கிறத கச்சித்திரத்துக்கு முந்தின சர்க்கத்தில் கடைசியில் சொல்லியிருக்காள். குகன் கூட வர பரத்வாஜுடைய ஆசிரமம் பக்கத்தில் வரும்போது சைன்யங்களுக்கெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு பத்யாம் ஏவ மகாபாகு கால்நடையா போனாலாம். பரத்வாஜுடைய ஆசிரமத்தில் பரதனும் சத்ருகனும் கால்நடையா போன. பரத்வாஜரை போய் நமஸ்காரம் பண்ணாள். பரத்வாஜர் சந்தேகப்பட்டார். பரத்வாஜர் சந்தேகப்பட்டு நீ எந்த எண்ணத்தோட போறேன்னு தெரியாமல் ராமன் போன இடத்துல நான் சொல்ல மாட்டேங்கிற. எப்படி இருக்கும் பரதனுக்கு? பரம சுத்தாத்மாவா இருக்கக்கூடிய பரதனை இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கேட்கிற போது நாம நினைச்சு பார்க்கணும்.
நம்ம மேல ஏதாவது ஒருத்தர் அனாவசியமா ஒரு பழி சொல்லிட்டா நமக்கு பொத்துன்னு வருத. பரதன் பரமசுத்தாத்மா, காரணம் இல்லாமல் அவரை பதவியில் சந்தேகப்பட்ட. நம்ம மேல சந்தேகப்படுறவங்க ஏதாவது கொஞ்சமாவது காரணம் இருக்கும். காரணமே இல்லாம யாரும் சந்தேகப்பட மாட்டா. அதனால நாம எவ்வளவு பொறுமையா திதிக்ஷையோட இருக்கணுங்கிறது ராமாயணம் கேட்டு நாம தெரிஞ்சுக்கணும். கௌசல்யா தேவி சந்தேகப்பட்ட, அது சகஜம். ஏன்னா புள்ள காட்டுக்கு போயிருக்கக்கூடிய தாபத்தை சந்தேகப்பட்ட. குகன் சந்தேகப்பட்டான், காட்டில் இருக்கக்கூடிய வேடுவன் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லலாம். ஆனா திருக்காலஞானியா இருக்கக்கூடிய பரத்வாஜர் சந்தேகப்பட்டா இனிமே நான் வாழறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமே. ஹதோஸ்மி யதிமாமேவம் பகவான் அபிமன்யதே மத்தோ நதோஷமாசங்கே நைவம் மாம் அனுஷாதிஹி. அப்பா எனக்கு தெரியும், உன் அந்தரங்க எனக்கு தெரியும், உன்னுடைய பக்தி நல்லா திடமாகட்டும், வெளியில தெரியட்டும், எல்லாருக்கும் உன் பக்தி தெரியட்டுங்கிறதுக்காக தான் திடீகரணமா ஸ்திருதி, அதுக்காக தான் சொன்னேன்னு சொல்லி சைன்யங்கள்லாம் அழிச்சிருவா, நான் விருந்து பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. இல்ல பெரியவாளுக்கு உங்களுக்கு சிரமம் இருக்கப்படாதுன்னா, சிரமம் ஒன்றும் இல்லை, நீ அழிச்சிருவான்னு விட்ட. உடனே கந்தர்வர்கள் எல்லாரையும் தன்னுடைய மந்திர சக்தியால் ஆக்குவானம் பண்ண. பரத்வாஜ ஆதித்யன்னு ரொம்ப பிரசித்தம். லட்சக்கணக்கான வீரர்களுக்கு அப்படி நொடி பொழுது சுடக்கிறதுக்குள்ள சங்கல்ப மாத்திரத்தில் பெரிய விருந்து தயாராகுது. விருந்து மாத்திரம் இல்லை, அவளுக்கு தனியா தங்கறதுக்கு இடம், பெரிய இடம், கைங்கிரமத்துக்கு எத்தனையோ படியாட்கள். இந்த போகத்தெல்லாம் பார்த்தா அதுல சாதாரணமா, ரொம்ப சாதாரணமான வேலை. குதிரைக்கு கொள்ளு வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் 5 பேர் அப்படி ஆள் இருந்தாலும் அவன் மேல ஒரு சூப்பர்வைசர். இந்த 5 பேரும் ஒழுங்கா கொள்ளு வைக்கிறானா, வேலைக்கு ஆகாரம் கொடுக்குறானான்னு பார்க்கணும். இந்த மாதிரி சாதாரண உத்தியோகத்தில் இருக்கிறவனுக்கு, குதிரைக்கு கொள்ளு வைக்கக்கூடியவனுக்கு தனியா ஒரு ஏர் கண்டிஷன் கேபின். இப்ப இன்னைக்கு காலத்துல சொன்னா அப்படி சொல்லணும். பழைய காலத்துல ஹம்சதூலிகா மஞ்சம், அதான் பழைய காலத்து ஈக்குவலண்ட் அப்படிதான் சொல்லணும். ஹம்சதூலிகா மஞ்சம், 10 அப்சர ஸ்திரீகள் கைங்கரம் பண்ணுறதுக்கு புஷ்பகாரத்தை கொண்டு கொடுக்குறாள், பீதாம்பரத்தை கொடுக்குறாள், திவ்ய சந்தனத்தை தங்கப்பேலாக கரைச்சி வச்சுட்டு பூசிங்கிறாள். இன்னொரு அப்சர ஸ்திரீ திவ்ய போஜனம் இலை போட்டுருக்கு, சாப்பிட வாங்குவோன்னு கூப்பிடுறாள். அவ்வளவுதான். இந்த பயலுக்கு தர கால் ஒன்றும் புரியல. நாங்க இனிமே அயோத்திக்கு போல, நாங்க தண்டகாரண்யத்துக்கும் போல, ராமன் இருக்கிறபடி இருக்கட்டும், மரணம் இருக்கிறபடி இருக்கட்டும், நாம இங்கே இருந்துருவோம். நைவாயோத்யாம் கமிஷ்யாமஹா ந கமிஷ்யாம தண்டகானே குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம். இப்படி சொல்ற. மறுநாள் பார்த்தா அந்த ஹம்சதூலிகா மஞ்சம், ஏர் கண்டிஷன் கேபின், அப்சர ஸ்திரீகள் எல்லாம் அஸ்திராயப்பட்டு அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக தான் வந்திருக்கு. போஜனம் பண்ணி வச்சாலும் தவிர பரதனும் சத்ருனும் சாப்பிடல. அண்ணா விட்டு பிரிஞ்சு சாப்பாடு இறங்குமா, போஜனம் முடிஞ்ச பிறகு தாம்பூலம் போட்டு விசிராந்தி பண்ணிக்கிறதுக்காக தனியா ஒரு பெரிய ஹால், அதுல ஆயிரக்கணக்கான பேர் உட்காரலாம். ராஜாக்கள் அமரக்கூடிய ஒரு சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனத்துல பரதன் தவறி போயாவது உட்காரானான்னு பரீட்சை பண்றாள் பரத்வாஜர். பரீட்சை பண்றாருன்னு சொல்லப்படாது, அவர் திரிகாலஞானி, அந்தரங்கம் தெரியும் அவருக்கு. ஆனா பரதன் எப்பேற்பட்ட உயர்ந்தவன் உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்க. பக்கத்துல மந்திரிகள் உட்காரக்கூடிய ஆசனத்துல போய் உட்கார்ந்தானா பரதன். ராஜா உட்காரக்கூடிய சிம்மாசனத்துல அண்ணா இருக்கிற மாதிரி பாவத்தோட, வெறுமன பாவம் மாத்திரம் இல்ல, ஒரு கையில விசிறி ஒரு கையில சாமரத்தை எடுத்துட்டு அப்படியே அண்ணாவுக்கு சாமரம் போடுற மாதிரி மெருகு தீகல மெரசின ரீதி மெருகு தீகல மெரசின ரீதி கருகு பங்காரு காண்டில மெரீன ಶರದಿಂದು ದ್ಯುತಿ ಶರದಿಂದು ದ್ಯುತಿ ಸಮಾನಮು ಶರದಿಂದು ದ್ಯುತಿ ಸಮಾನಮು ಚಾಮರಯುಗಮುಲು ನಿಗೆ ತಗುನಯ್ಯ ನಿಗೆ ತಗುನಯ್ಯ ಉಪಚಾರ ಮೂಲನು ಶಗುಣಮಯ್ಯ ಉರಗರಾಜ ಶಯನ ಉರಗರಾಜ ಶಯನ. இந்த
விளம்பகால பைரவியுடைய சௌக்கியத்தை அனுபவிக்கணும்னா இந்த உபச்சார கீர்த்தனை தான் அனுபவிக்கணும். இது அவசரப்பட்டா அப்புறம் கடைசியாக வெஜனம் போடுற போது விசிற போது நாய் அடிச்சுன்னா துருத்தத்தை பாட்டுவிடப்படாது. நிதானமா சுவாமி அவர் பகவானுக்கு என்ன கவசம் கவதேசாவதிவியாம் நிர்முக்தன், அவனுக்கு எதுக்கு அவசரம்? தியாகியர்வா சத்திரத்துக்கு ஒரு சரணம், சாமரத்துக்கு ஒரு சரணம், வெஜனத்துக்கு ஒரு சரணம், 3 சரணம், ஒரு அனுபல்லவி, இப்படி ரொம்ப அற்புதமான கீர்த்தனை இது. இந்த 3 சரணத்திலையும் ஒரு பிரேஸ் காமன், நீக்கே தகுனியாங்கிறது காமன், உனக்கு தான் பொருந்தும், வேற யாருக்கு பொருந்தும் இது? ஏன்னா சுவாமிக்கா படிக்கக்கூடிய கொடை இருக்க அது அப்படியே நல்ல ஆணி பொன்னால் செய்த வண்ணத்திருத்துட்டுன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி ஆணி பொன்னால் செய்யப்பட்ட சொர்ணமயமா இருக்கக்கூடிய தண்டத்துல நவரத்னங்கள்லாம் வச்சு அப்படியே பதிச்சு அழைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு கொடை நாம யாரும் எடுத்துட்டு போக முடியுமா? நினைச்சு எடுத்துட்டு போறா என்ன ஆகும்? நேற்று மட்டும் சரியா இருந்தாலும் இன்னைக்கு என்னமோ எடுத்துப்போம். இல்ல திருதனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சா அர்த்தராத்திரியில் கொடிப்பிடிப்போம் கொலைப்பிடிப்போன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது ரொம்ப அதிகமா இருக்கே, கோடீஸ்வரங்கிறதுக்கா இப்படி நவரத்னங்கள் வச்சு அழைச்சிருக்கக்கூடிய கொடை எடுத்துட்டு போனோமா வெளியிலன்னு கொஞ்சம் துச்சமா பேசுவார். பகவான் ஒருத்தனுக்கு தான் ஸ்வர்ணமயமான தண்டத்தோடு இருக்கக்கூடிய சத்திரம் அவனுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். தியாகிர்வார் சொன்னது 100% சத்தியம். அது சும்மா பக்தி பரவசத்துல மாத்திரம் சொல்லல, ஆக்சுவல் பொசிஷனை சொல்லியிருக்க. அதனால உனக்கு மாத்திரம்தான் பொருந்தும், வேற யாருக்கு பொருந்தும் இது? கபட நாடக சூத்ரதாரி வை, கபட நாடக சூத்ரதாரி வை, காமித பகுபலமு நோசங்கே ராம, அபரிமித நவரத்னமுலு பொதுகின, அபரிமித நவரத்னமுலு பொதுகின, అపరించి గొడుగు నికేతగునయ్యా, ఉపచారములను చేగొడవయ్యా, உரகராஜ செய்யன. பகவானுக்கு அழகா விசிறி எடுத்து விசிற. இதுக்கெல்லாம் தியாகிர்வாள் கீர்த்தனை பாடுறதுக்கு ஆதாரம் என்னன்னாக்க, சவால வியஜனம் சத்ரம் ஜாதாரயாமாசஸ்வயம், பின்னாடி பாதுகைக்கு தானே இருந்து விசிறினால் தானே சாமரம் போட்ட. யாரோ ஒரு ஆளை போட்டு ஒரு மாசம் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன் நீ விசிறிண்டே இரு அப்படின்னு விசிறி போடுறதுக்காக ஒரு ஆளை போடல. ஏன்னா இவரே பாதுகைக்கு பெரிய விசிறியா இருந்ததுனால தானே விசிறி போட்டு சவால வியஜனம் சத்ரம் தாரயாமாசஸ்வயம் பாதுகைக்கு இப்படி பண்ணிருக்க. இங்க ராமன் சிம்மாசனத்தை அமர்ற மாதிரி நினைச்சிட்டு வாலவியஜனமதாய நிஷீதத் சச்சிவாசனே. இன்னைக்கு ஸ்திரவாசனம் போகணும். அதனால நாமசங்கீர்த்தம் எப்படியோ அந்த நாமசங்கீர்த்தன சம்பிரதாயத்தை அங்கங்க பகவான் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்க. இப்படி ஜானகிபதியா இருக்கக்கூடிய பிரபு, ஜானகிபதிங்கிறது இந்த அனுபல்லவியில சொன்ன வார்த்தை. ஜானகிபதியா இருக்கக்கூடிய ராமனுக்கு அவனுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். சிம்மாசனம் அவனுக்கு மாத்திரம்தான், சத்திரம் அவனுக்கு தான், சாமரம் அவனுக்கு தான், வெஜனம்னு சொல்லக்கூடிய கொடை அவனுக்கு தான். அந்த பாவத்தோட தீர்மானமான பாவத்தோட பரதம் இருக்க. பார்த்து உலகங்கள்லாம் ஆச்சரியப்படுறது. பரத்வாஜர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வைக்கிற போது கைகையை குறையா சொன்னார். வால்மீகி அப்படி சொல்லியிருக்க. உடனே தடுத்தாராம் பரத்வாஜர், நீ குறையா பேசுடாதே தாயார. ராம பிரவ்ராஜனம் ஏதது சுகோதர்க்கம் பவிஷ்யதி. ராமன் காட்டுக்கு போறது பெரிய சௌக்கியத்துக்கு காரணமா இருக்க போறது, உலகத்துக்கு முழுக்க சுகத்தை கொடுக்க போறது அப்படின்னு சொல்லி சமாதானம் சொன்ன. சுவாமி சித்திரகுடத்தை நோக்கி போயிருக்காள். விஷயம் தெரிஞ்சுட்டு அங்கேருந்து பரத்வாஜிட்டேருந்து விடை பெற்றுக் கொண்டு கிளம்பி வராள். கிளம்பி வரும்பொழுது தூரத்திலேருந்து சைன்யங்களை எல்லாம் பார்த்தாள் லக்ஷ்மண சுவாமி. அவ்வளவுதான், ராமா முதலுக்கே மோசமா போயிடுது. நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க கேட்கல. இப்போ ஒன்றும் மோசமா போயிடல, சும்மா ஒரு கண் ஜாட காட்டுங்க போறோம். அப்படியே பரதனை துவம்சம் பண்ணுறேன். பரதஸ்ய வதே தோஷம் நாகம் பஷ்யாமி ராகவா, கைகேயீஞ்ச வதிஷ்யாமி சானுபந்தாம் சபந்தவஹம். கைகேயி பரதன் எல்லாரையும் கூண்டோடு தீர்த்துக்கிட்டு விடுறேன், அது ஒன்றும் தோஷமே கிடையாது அப்படின்னு கர்ஜிக்கிறார்.
शराणां धनुषश्चाहम् अनुनोस्मि महामृधे சசைன்யம் பரதம் கத்வா பவிஷ்யாமி ந சம்சயः. பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்து மேல ஏறி விட்டாள் லக்ஷ்மணன். மரத்து மேலே பார்த்துருக்காள். ஒரு சர்க்கம் முழுக்க மேல பரதன் லக்ஷ்மணன் இருந்துட்டு கீழே சுவாமி இருக்காள். இந்த மாதிரி சுவாமிக்கு லக்ஷ்மணுக்கு சம்பாதம். ஒரு சர்க்கம் முழுக்க லக்ஷ்மணன் மேல இருக்காள், சுவாமி கீழே இருக்க. லக்ஷ்மணனுக்கு வேகத்தை என்ன எடுத்து இடுப்புல இருக்கக்கூடிய வாழை உருவிட்டான் லக்ஷ்மணன். சுவாமி பார்த்த, என்ன வாழை உருவிட்டியப்பா, நீ இந்த தனுஷ் எடுத்து டங்காரம் பண்ணி வாழை உருவி என்ன பிரயோஜனம்? கிமத்ர தனுஷா காரியம் அசினாவா சர்மணாஹ மகேஷ்வாசே மகாப்ராக்யே பரதே ஸ்வயமாகதே. மகாபுத்திமானா இருக்கக்கூடிய மகாவீரனா இருக்கக்கூடிய பரதன் ஸ்வயமா வரான்னா, நீ இந்த வில்ல எடுத்து வாழை உருவி என்ன பிரயோஜனம்? நீ பரதனை வதம் பண்ணி அந்த ராஜ்யத்தை எனக்கு வாங்கி தர போற, அப்படித்தானே? அந்த ராஜ்யத்தை நான் வாங்கி அனுபவிப்பேன்னு நினைச்சியா? நல்ல உயர்ந்த பால் பாயசத்தை இலையில போட்டிருக்கா, சாப்பிட்றதுக்கு சித்தமா இருக்கா, நாக்கில் ஜனம் ஊறின்னு இருக்கு. யாரோ டக்குனு வந்து இந்த பால் பாயசம் தயார் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரு பள்ளி விழுந்து கொடுத்துன்னு சொன்னா போறோம். அப்புறம் ஜின்மா முழுக்க பால் பாயசம் தான் அலர்ஜியா போயிடும் இந்த பயலுக்கு. கிட்டக்கவே தொடமாட்டானே அதை. என்ன அப்புறம் 1000 லெபரட்டரியிலேருந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்கும், இதுல ஒன்றும் தோஷமே இல்லை, அப்சல்யூட்லி ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அப்படின்னு கொடுக்கட்டுமே. அவன் உள்ள இறங்குமா? அப்புறம் யத்ரவ்யம் பாந்தவானாம் வா மித்ராணாம் வா க்ஷயே பவேத் நாகம் தத் பிரதிகிருண்யாம் பக்ஷாத் விஷகிருதாம் இவ. விஷங்கள் அந்த அன்னத்தை எப்படி யாரும் கிரகிக்க மாட்டாளோ அந்த மாதிரி பந்துக்களை வதம் பண்ணி அந்த ராஜ்யத்தை நான் ஏத்துப்பேன்னு நினைச்சியா? மன்யேகமாகதோ யோத்யாம் பரதோ பிராத்ருவத்சலஹ மம பிராணாத் பிரியதரஹ குலதர்மமனுஸ்மரன். என் உயிருக்கும் உயிரா இருக்கக்கூடிய பரதன் குலதர்மத்தை அனுசரித்து மூத்தவன் தான் முடிச்சு விட்டுக்கணும்னு என்ன பிரார்த்திக்கிறதுக்காக வரான்னு நினைக்கிறேன். மம பிராணாத் பிரியதரகாங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை. அது நீ பரதனை வதம் பண்ணி என் உயிரை ரட்சிக்கணும்னு நினைக்கிற, என் உயிரை விட பரதன் தான் சிரேஷ்டம் நான் நினைக்கிறேன். மம பிராணாத் பிரியதரஹ குலதர்மமனுஸ்மரன். ஒருக்கா நீ பரதனை வதம் பண்ணிட்டா ராஜ்யத்தை நீ அடையலாம்ங்கிற எண்ணத்துல இப்படி பேசுறியோ லக்ஷ்மணா? அப்படி ராஜ்யத்தை அடையணும்னு உனக்கு ஆசை இருந்ததுன்னா இவ்வளவு சிரமப்பட வேண்டாம். என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை ராஜ்யம் வேணும்னு சொல்லு. பரதன் வந்த உடனே எதிராஜ்யஸ்யகேதோஸ்துவம் இமாம் வாச்சம் பிரபாஷசே வக்ஷ்யாமி பரதம் திருஷ்ட்வா ராஜ்யமஸ்மி பிரதீயதா. இந்த ராஜ்யத்தை இவனுக்கு கொடுத்துட்டு சொல்றேன் பரதன். அவன் என்ன பதில் சொல்றான்னு பாரு. ராஜ்யமஸ்மி பிரயச்சதி பாடம் இத்தேவ வக்ஷ்யதி. பாடம் தெரியுமா? வேற ரெண்டாவது வார்த்தை இருக்காது அவன்கிட்ட. பாடம்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். லக்ஷ்மண சுவாமி தவறி போய் கூட சொப்பனத்துல கூட இந்த ராஜ்யம் ராம கைங்கரியத்தை தவிர வேற ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டிருப்பாளா? அது சுவாமிக்கு தெரியாதா? பிரபுவுக்கு தெரியாதா? ஏன் இப்படி மனசு தைக்கும்படியா ஒரு வார்த்தையே சொன்னாங்க? தன்மேல இருக்கக்கூடிய பிரியத்தால் லக்ஷ்மணன் பரதனை குறைச்சலா பேசி பாகவத அபச்சாரத்தை சம்பாதிச்சுட்டு போறானே, அந்த பாகவத அபச்சாரம் வரப்படாதுங்கிறதுனால தான் பரதன் மேல எந்த வேகத்தோடு லக்ஷ்மணன் சொன்னாலும் அந்த வேகத்தோடு லக்ஷ்மணனுக்கு திருப்பி கொடுத்துட்டாரு சுவாமி. அந்த பாகவத அபச்சாரம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லிவிட்டார். நீ பரதன் வரும்போது நிஷ்டூரமா ஒரு வார்த்தை பேசப்படாது. பேசினா என்னையே நிஷ்டூரமா பேசினதா எடுத்துப்பேன். நகிதே நிஷ்டூரம் வாச்சியா பரதோ ந பிரியம் வஜஹ அகங்கி அப்ரியமுக்தஸ்யாம் பரதஸ்ய அப்ரியே கிருதேகே. இப்படி சுவாமி சொன்ன உடனே பொட்டிப்பாம்பா அடங்கி போயிட்டார். அப்பா அவங்களை பார்க்கறதுக்காக வராமல் நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டு மரத்துலேருந்து கீழே இறங்கி விட்டார் லக்ஷ்மண சுவாமி. சுவாமி பர்ணசாலைக்கு வெளியில வந்து அப்படி உட்கார்ந்து விட்டார். சீதையை பார்த்து சொல்றார். இதை பார்க்கிற போது, இந்த புண்ணியமான இடத்தை பார்க்கிற போது, நாயோத்தியாயை நராஜ்யாய, எனக்கு அயோத்தி வேணும் தோணலே, ராஜ்யம் வேணும் தோணலே, நீ பக்கத்தில் இருந்து விட்டா எனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லைங்கிறார் சுவாமி. இது நவாகத்தில் இப்படிலாம் சொல்லப்படாது. என்ன பண்ணுறது? ஆசை வைக்க முடியாது. அந்த ராமாயணத்துடைய அழகு இருக்கே, வால்மீகியுடைய வாக்குடைய அழகு, அது மாட்டில் மேலே அதுவும் அயோத்தியா காண்டம் வந்து கூட தாண்டவே முடியாது. அயோத்தியா காண்டம் அப்படி ஒரு காண்டம். அயோத்தியா காண்டமே தனியாக நவாகம் சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ கூட பூர்த்தி ஆகுமா அப்படின்னு சந்தேகம் தான். அப்படி கொட்டிருக்கா அயோத்தியா காண்டத்தில். இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கக்கூடிய பாவம் இருக்க, அது வேற ஒரு காண்டத்தை நினைச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அயோத்தியா காண்டம், சுந்தர காண்டம், இது ரெண்டும் சாரத்தை கொட்டிருக்க வால்மீகி. அங்கேருந்து பரதன் வரும்போது கதறிண்டே வந்தாளாம். யாவன்ன ராமம் திருக்ஷ்யாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகீம் வா மகாபாகாம் நமே சாந்திர் பவிஷ்யதி யாவன்ன சந்திர சங்காசம்
द्रक्ष्यामि शुभमाननम् भ्रातुः पद्मबलसाक्ष्यम् न मे शान्तिर्भविष्यति यावन्न चरणो भ्रातुः पार्थिव व्यञ्जनान्वितौ प्रगृहीष्यामि शिरसा न मे शान्तिर्भविष्यति यावन्न राज्ये राज्यार्घः पितृपैतामहे स्थितः அபிஷேக ஜலக்லின்னஹ நமே சாந்திர்பவிஷ்யதி. 4 ஸ்லோகங்கள் நமே சாந்திர்பவிஷ்யதின்னு பூர்த்தியாகும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சாலோக்கியாதி 4 விதமான மோட்சங்களும் எனக்கு வாழலான்னு அதுக்கு அர்த்தம் பண்ணிருக்காள். 4 விதமான மோட்சம் வாழலாம் பகவானுக்கு. பகவான் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் இருந்தா போதும் என்றார்.